ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयोतिरे नष्टप्रायश्च नित्यं भागवतस्य सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवतिनश्रमं करोति वाचालं पङ्गुं लङ्घायते गिरिमित्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम्। ओम अज्ञानतिमरन्दस्य ज्ञानागणशलाकया चक्षुन्मीलितं तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपदाय कृष्णप्रसाय वरद श्रीमते जयपताक स्वामी इति नमो आचार्यपदाय नित्याय कृपप्रदाय गौरवगातामताय नगरकरामतारिणे नमो विष्णुपदाय कृष्णप्रसाय वरद श्रीमते भक्तिवेदांत स्वामी इति नमस्ते सरस्वती देवी गौरवाणि प्रचारिणे शृण्वति भाषातेषधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஜெய ஸ்ரீல பிரபா, ஜெய ஸ்ரீல குருதேவ். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் 25வது அத்தியாயம் மன்னர் புரஞ்சனனின் குணநலங்கள் அப்படின்னு பார்க்க போறோம். இதுல மொத்தம் நமக்கு 62 ஸ்லோகங்கள் இருக்கு இந்த அத்தியாயத்துல. ஸோ இன்னைக்கு நாம இந்த 62 ஸ்லோகத்தையும் நம்ம சீக்கிரமா பார்த்துடலாம். ஏன்னா இந்த அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகங்கள் அனைத்திற்கான விளக்கம் நம்ம அடுத்த அத்தியாயத்துல தான் பார்க்க போறோம். இப்ப நம்ம இதுல என்ன கதை இருக்கு அப்படின்ட்டு அந்த கதையை பார்த்துடலாம். நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா பிரச்சேதஸ்கள். ஸோ பிரச்சேதஸ்களுக்கு சிவன் ரொம்ப கருணையோட அவர் என்ன பண்ணாரு, பகவானுடைய வர்ணனைகள் அந்த மந்திரங்கள்லாம் சொன்னார். ஸோ அந்த ருத்ர கீதையை உபதேசிச்சுட்டு அவர் அந்த இடத்துல விட்டு மறைஞ்சு போயாச்சு. அவர் போனதுக்கப்புறம் அந்த பிரச்சேதர்கள் அந்த இளவரசர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா 10,000 வருஷங்கள் தண்ணிக்குள்ளேயே நின்றுண்டு அவங்க அந்த சிவன் சொன்ன அந்த ருத்ர கீதைய சொல்லியே பகவான் வழிபட்டுட்டு இருந்தாங்க. பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக அவங்க இப்படி வழிபட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இங்க இந்த பிராச்சீன அவருடைய தந்தையான பிராச்சீன பர்ஹி, ஸோ அவர் என்ன ஆனாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அவருடைய தந்தை நிறைய யாக யஜ்ஞங்கள் செஞ்சுட்டே இருந்தார் இல்லையா. ஸோ அப்ப அவரை பார்க்கறதுக்கு நாரதர் போறாரு. நாரதர் ஏன்னா இது மொத்தமே இந்த பரம்பரையே என்ன ரொம்ப சிறந்த பக்தர்களுடைய பரம்பரை இல்லையா. ஸோ அதனால இந்த பரம்பரை நம்ம இன்னும் நல்லா பக்தியை கொடுக்கணும் அப்படின்னுட்டு தான் நாரதர் என்ன பண்றாரு, ரொம்ப கருணையோட பிராச்சீன பர்ஹி அந்த ராஜாவை பார்க்கறதுக்கு போகிறார். போன உடனே நாரதரை பார்த்த உடனே அவர் என்ன பண்றாரு, அப்படி வணக்கம் தெரிவிச்சு அவருக்கு நமஸ்காரம் எல்லாம் பண்ணி அவருக்கு ஒரு நல்ல ஆசனத்தில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் பேச ஆரம்பிக்கிறார். இப்ப நாரதர் கேட்கிறாரு, பிராச்சீன பர்ஹி இருந்த ராஜா கிட்ட கேட்கிறாரு, அதாவது நீ என்ன அடையணும்னு விருப்பப்பட்டையோ அது உனக்கு கிடைச்சிடுச்சா, உன்னுடைய குறிக்கோள் எல்லாம் நிறைவேறிடுச்சா, நீ பண்ண விஷயத்தால உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் போயிடுச்சா, நீ ரொம்ப சந்தோஷத்தை அனுபவிச்சியா அப்படின்னுட்டு அவர் கேள்வி கேட்கிறார். யாரு, நாரதர் கேள்வி கேட்கிறார். இவருக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னடா அப்படின்னுட்டு அப்படியே யோசிக்கிறார். யோசிச்சுட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், சுவாமி எனக்கு அவ்வளோலாம் ஞானமே கிடையாது. என்னவோ சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதன் பிரகாரம் நான் என் வாழ்க்கையை நடத்தின்னு இருக்கேன். எனக்குன்னு ஒரு இறுதி லட்சியம் எதுவுமே கிடையாது சுவாமி. நான் இந்த பௌதிகத்துல சிக்கின்னு இருக்கேன்னு மட்டும் எனக்கு தெரியறது. பட் இதுல இருந்து விடுபடுறதுக்கான விஷயத்த எனக்கு தெரியல. என்னுடைய இறுதி லட்சியம் எதுன்னு கூட எனக்கு தெரியல. என்னமோ சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அதாவது ஒரு மிஷன் போல அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. பட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஸோ அது போல அவர் சொல்லிட்டு இருக்காரு, நான் இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது, எனக்குன்னு இறுதி லட்சியம்னு ஒண்ணுமே கிடையாது, என்னுடைய கோலுன்னா என்னன்னே எனக்கே தெரியல, நான் அறியாமையில இருக்கேன்னு மட்டும் எனக்கே புரியுது. ஏன்னா
நான் வந்து மனைவி, மக்கள், செல்வம், வீடு, இந்த ஐஸ்வர்யம் அப்படின்னுட்டு நான் வந்து எப்படி ஒரு கிணத்து தவளை போல இருக்கேன்னு மட்டும் தெரியுது. பட் எனக்கு இதுக்கு மேல ஃபர்தரா என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், நம்மளுடைய குறி, அதாவது நம்முடைய இறுதி கோல் என்ன அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப நாரதர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப கருணையோட இரக்கத்தோட அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீ வந்து என்ன பண்ணிருக்க, இந்த உலகத்துல நீ யாகம் பண்ணாத இடமே கிடையாது. ம் எல்லா இடத்துல உட்காந்து நீ பாட்டு யாகத்தை பண்ணி 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 வச்சிருக்க. அதாவது ஒவ்வொரு யாகம் பண்ணும்போது ஒவ்வொரு பலியும் கொடுத்து வச்சிருக்க. ம் இப்படி ஆயிரக்கணக்கான யாகங்களை பண்ணிருக்க. அதே போல ஆயிரக்கணக்கான மிருகங்களையும் விலங்குகளை வந்து கொன்னு வச்சிருக்க நீ. இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? ஆக்சுவலா அந்த காலத்துல வந்து யாகம் பண்ணாங்க அப்படின்னா வயசான மிருகத்தை பலி கொடுப்பாங்க. ஸோ அப்ப அவங்க சொன்ன அந்த யாக மந்திரங்கள் வந்து நிறைவேறிடுச்சான்னு பார்ப்பாங்க. ஸோ உடனே அந்த பலி கொடுத்த உடனே அந்த மிருகம் வந்து உடனே என்ன ஒரு நல்ல தேகம் எடுத்துட்டு ஆகாசத்துல அப்படி பறந்து போகுமா. ஸோ ஓகே, அப்பனா நம்ம சொன்ன மந்திர உச்சாடனம் பர்ஃபெக்டா சொல்லியிருக்கோம் அப்படின்னுட்டு அவங்க வந்து நினைச்சுப்பாங்க. இல்லைன்னா ஏதோ வியாதி இருக்கக்கூடிய மிருகங்கள், இல்லை வயசான இப்படிதான் வந்து பலி கொடுத்து அதை வந்து நம்ம பண்ற டெஸ்ட், அதாவது இப்ப எப்படி எலியை டெஸ்ட் பண்றாங்க இல்லையா, அது போல டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க, ஆயிரக்கணக்கான ஆயிரமான, ஸோ 1000 × 1000 போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளவு மிருகங்களை அவ்வளோ யாகங்கள் பண்ணியிருக்க, அவ்வளோ மிருகங்களையும் நீ என்ன பண்ணியிருக்க, பலி கொடுத்துருக்க. ஸோ என்ன ஆச்சு தெரியுமா, ஆக்சுவலா இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் யார் பகவான் வந்து புத்தரா அவதாரம் எடுத்தார். ஸோ புத்தரா அவதாரம் எடுக்கிறதுக்கு முழு காரணமே இதுதான். ஏன்னா எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, பலி கொடுத்து, அதாவது அதை வந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சாச்சு. ஆக்சுவலா அப்ப வந்து வயசான மிருகத்தை, வியாதி உள்ள மிருகத்தை, ஸோ இப்படிதான் ஊனமான மிருகங்களை கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் இது ஒன்லி ஃபார் இப்போ எப்படி சயின்டிஸ்டுங்கெல்லாம் எலியை வச்சு டெஸ்ட் பண்றாங்களோ, குரங்குகளை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க, அது போலதான். ஆனா காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, பகவானுக்கு திருப்தி, அந்த வேத மந்திரங்கள் பர்ஃபெக்டான அதை பார்க்கறத விட்டுட்டு அதை கொன்று சாப்பிட்றத வந்து இம்பார்ட்டண்டா வச்சாச்சு. ஸோ இதனால என்ன பண்ணாங்க, ஓ இது வந்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதனால நாங்க வந்து பலி கொடுக்குறோம், அதனால நாங்க சாப்பிட்றோம் அப்படின்னுட்டு ஃபுல்லா வந்து மாறிடுச்சு. ஸோ அப்பதான் வந்து என்ன பண்ணாரு, புத்தர் அவதாரம் எடுத்தார். அவதாரம் எடுத்து வேதமே சும்மா, வேதமே கிடையாது அப்படின்னு, வேதமே இல்லைன்னு சொல்லியாச்சு, அப்புறம் எப்படி நீ அதை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்ட்டு அதை பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதோட என்ன ஆச்சு, கொஞ்சம் இந்த பலி கொடுக்கறதெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ திரும்பவும், ஏன்னா இப்போ வேதம் இருந்தால் தான் நம்ம வந்து எப்படி பகவானுடைய விக்கிரகத்தை பூஜை பண்ணணும், எப்படி பக்தி பண்ணணும் அப்படின்னு நம்ம வேதத்தின் மூலமா நம்ம வந்து எடுத்துக்காட்ட முடியும். பட் இப்போ வேதமே இல்லைன்னு இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் ஆதி சங்கராச்சாரியார் வந்தார். அவர் வந்து என்ன பண்றாரு, ஸோ இந்த, ஏன்னா புத்த மதம், பௌத்த மதம் பிறந்ததே நம்ம பாரத தேசம்தான். ஏன்னா பௌத்த மதம், ஜெயின மதமெல்லாம் பிறந்ததே இங்கே தான். ஸோ ஆதி சங்கராச்சாரியார் வந்து பகவானுக்கு எப்படி நாம வந்து விக்கிரக வழிபாடு பண்ணணும், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம்னுட்டு கோவிந்தனை பத்தி சொல்லி எப்படி விக்கிரக வழிபாடு பண்றது, எப்படி பகவானுக்கான பூஜைகள் பண்றது அப்படின்னு அனைத்தையும் எடுத்து சொல்லி இந்த பௌத்த மதம், ஜெயின மதம் இந்த பாரத தேசத்துல இருந்தே துரத்தியாச்சு. பாரத தேசத்துல பிறந்த இந்த மதங்களே இப்ப பாரத தேசத்துல கிடையாது. ஏன்னா திரும்பவும் அவர் தான் வந்து திரும்ப என்ன பண்ணாரு, வேதங்கள் திரும்ப வந்து விக்கிரக வழிபாடு அனைத்தையும் திரும்ப அவர் வந்து நிறைய மடங்களை எல்லாம் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அனைத்தையும் செஞ்சது யாருன்னா ஆதிசங்கராச்சாரியார், அதுக்கப்புறம் ராமானுஜர், அதுக்கப்புறம் மத்வாச்சாரியார், அதுக்கப்புறம் வந்து நிம்பார்காச்சாரியார், அதுக்கப்புறம் வந்து சைத்தன்ய மகாபிரபு, இப்படி வந்து திரும்பவும் பக்தர்கள் வழி வழியாக எல்லாரும் வந்து திரும்ப பக்தியை வந்து நம்ம பாரத தேசத்துல வளர்த்தாங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம திரும்ப பாகவதத்துக்கு வரலாம். ஸோ இப்படி நீ வந்து இத்தனை மிருகங்கள் பலி கொடுத்துருக்கு இல்லையா, ஸோ இந்த மிருகங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த மிருகங்கள்லாம் ரெடியாக காத்துன்னு இருக்கு. ஏன்னா இங்க நாம என்ன தவறுகள் செய்யறோமோ அதற்கான பலனை நரகத்துல அனுபவிச்சே ஆகணும்.
யார் தவறு செஞ்சிருந்தாலும் அதற்கான பலன் நரகத்தை அனுபவிச்சு ஆகணும். நீ நிறைய மிருகங்களை கொன்னதுனால இந்த மிருகங்கள் எல்லாம் நரகத்துல ரெடியா இரும்பால செய்யப்பட்ட கொம்புகளோட ரெடியா இருக்கு. நீ அங்க போன உடனே உன்னை வந்து குத்தி கிழிச்சு உன்னை வந்து இம்சை கொடுக்கறதுக்காக ரெடியா காத்துன்னு இருக்கு. இப்படி ஒரு கஷ்டம் உனக்கு தேவையா? நீ வந்து கர்மகாண்ட ஆக்டிவிட்டிஸா பண்ணிட்டு இருக்க, பக்திக்கான ஆக்டிவிட்டிஸே பண்ணலையேப்பா. அப்ப நான் இதுல இருந்து விடுபடுறதுக்கான வழி என்ன அப்படின்னு அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஐயோ என்னடா பண்றது, இப்படி பண்ணிட்டுமே அப்படின்னுட்டு. அப்ப நாரதர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆக்சுவலா புரஞ்சரன் அப்படின்ற ஒரு ராஜா, அவனை பத்தி நான் வந்து ஒரு கதை சொல்றேன், அதை கேள அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலா இந்த புரஞ்சரன்றது வேற யாரும் கிடையாது, நாம தான். ஏன்னா நாமளா? ஆமாங்க, நாம தான். அதாவது ஜீவாத்மாக்களை பற்றியது. பாருங்க, ஒருத்தங்க வந்து மேடையில பேசின்னு இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஸோ பேசின்னு இருக்கும்போது அவ்வளோ பெரிய கூட்டத்துல திடீர்னு நம்ம பேரை வந்து அங்க அனௌன்ஸ் பண்ணி, ஆஹா அவங்க வந்து இவ்வளோ நல்லா பக்தி பண்றாங்க, இவங்க இவ்வளோ நல்லா சேவை பண்றாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அப்படியே ஆஹா நம்மளை பத்தியும் பேசுறாங்கப்பா அப்படின்னு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குமா இல்லையா? ஸோ அது போல இந்த பாகவதம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா பகவானை பற்றியதுதான். ஆனா டக்குன்னுட்டு இதுல நடுவுல நம்மளை பத்தி, அதாவது ஜீவாத்மாக்களை பற்றி இந்த ஒரு ஒரு இடம் மட்டும் நமக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னா இந்த புரஞ்சரன். புரஞ்சரன்னா யாரு? நாம தான். ஓகே. ஸோ இந்த புரஞ்சரன்ற ஒரு ராஜா, அவன் என்ன செஞ்சான் அப்படின்னுட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த புரஞ்சரன் ஜீவாத்மா, இவன் கூடையே அவனுடைய நண்பன் அவிஜ்ஞாதா. ஓகே, அவன் வந்து கூடையே வரான். ஏன்னா ஜீவாத்மா எங்கெல்லாம் போறதோ கூடையே பரமாத்மா வந்துட்டே இருக்கும். ஸோ இவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, புரஞ்சரன் வந்து தான் வாழறதுக்கு ஒரு நல்ல இடம் வேணுமே அப்படின்னு தேடுறான். இப்போ நம்ம கூட வீடு தேடுறோன்னு வச்சுக்கோங்களேன், வீடு எந்த இடத்துலலாம் பார்த்துருமா? என்ன பார்ப்போம்? கொஞ்சம் நல்லா வாஸ்து இருக்கா, நல்ல வாசல் பர்ஃபெக்டான இடத்துல இருக்கா, நல்லா காத்து வருதா, நல்லா வந்து காற்று வாட்டம் இருக்கா, அப்புறம் சூரிய ஒளி, சூரிய பிரகாசம் வீட்டுக்குள்ள வருதா, இப்படி எல்லாத்துக்கும் சௌகரியமா நம்ம வந்து ஒரு வீடை பார்ப்போம் இல்லையா? வாடகை வீட்டில் இருக்கிறவளுக்கு தெரியும். ஸோ ஒரு நல்ல வீடை நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சு பார்ப்போம் இல்லையா? ஸோ அதே போல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தாம் வாழறதுக்கு ஒரு நல்ல இடம் வேணுமே அப்படின்ட்டு தேடுறாரு. ஸோ ஆக்சுவலா இந்த லோகத்துல மொத்தம் 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு. எந்த உடம்புல போனா நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா இருக்க முடியும் அப்படின்னுட்டு தேடிட்டு இருக்காரு, வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ இப்போ பாருங்க, கீழே என்ன இருக்கு? வாட்டர் அனிமல்ஸ், நீர்வாழ் ஜீவராசிகள் இல்லையா? ஸோ இது வந்து 9 லட்சம் இருக்கு. இந்த உடம்பா? ஐயோ வேண்டாம் வேண்டாம். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன? மரம் செடி கொடிகள் தாவரங்கள் 20 லட்சம் உடம்பு இருக்கு. அத்தனை வெரைட்டி இருக்கு. ஐயோ வேண்டாம்ப்பா, அது வேண்டாம். அடுத்தது புழுக்கள், ஊர்வன, பாம்புகள், இதெல்லாம் ஒரு 11 லட்சம் இருக்கு. பார்த்தாரு, ஐயோ எனக்கு இந்த வீடும் வேண்டாம், இந்த இடமும் வேண்டாம். ஒரு நல்ல உடம்பு வேணும்ல, இப்ப நமக்கு நல்ல வீடு வேணும்ல, அது போல ஒரு இந்த ஜீவாத்மா ஒரு நல்ல உடம்பு வேணும். ஓகே, அதனால ஒண்ணுன்னா செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு 10 லட்சம் பறவை இனங்கள் பார்க்குறாரு. ஐயோ இந்த உடம்பா, இதுவும் வேண்டாம் எனக்கு. ஓகே நெக்ஸ்ட், ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் மேலே போக முடியும். அடுத்தது என்ன அப்படின்னா 30 லட்சம் மிருக உடல்கள் பார்க்குறாங்க. ஐயோ இந்த வீட்டில் இது சொட்டை அது சொட்டைன்னு சொல்லுவோம் இல்லை நம்ம வீடு பார்த்துட்டு, அதே போல் ஐயோ இதில் அது ப்ராப்ளம் இது எனக்கு இதுவும் வேண்டாம். ஓகே நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ன? 4 லட்சம் மனிதர்கள் பார்க்குறாரு. அட இந்த வீடு நல்லா இருக்கே, இந்த உடம்பு நல்லா இருக்கே, இதில் நமக்கு தேவையான அனைத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும்? பூர்த்தி செஞ்சுக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால எனக்கு இந்த வீடு தான் வேணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது போல அந்த புரந்தரன் என்ன சொல்றான்? ஓகே இது நல்லா இருக்கு, எனக்கு இந்த உடம்பு மனித உடம்பு நல்லா இருக்கு. ஓகே ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த உடம்பு, அதுதான் என்ன? நகரம். இங்க வந்து நகரம்னு சொல்லப்படுறது. இந்த நகரம் நல்லா இருக்கு, இந்த நகரத்துல நான் வந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு புரந்தரன் வந்து யோசிக்கிறான். அப்படி யோசிச்சுட்டு இருக்குமா அந்த நகரத்துக்குள்ள பாக்குறான்.
அந்த நகரம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா இப்ப பாருங்க, மரம் வந்து எங்கேயாவது இங்க அங்க போகுமா? போகாது. மரம் செடியெல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆ ஸோ அதே போல மீன் தண்ணியில மட்டும் தான் இருக்கும். பாம்புகள் அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஊர்ந்துட்டு இருக்கணும். பறவைகள் ஒரு குறிப்பிட்ட இதுதான் பறந்து போக முடியும். அதுக்கும் ஒரு கஷ்டம். மிருகங்கள் அதுவும் ரொம்ப கஷ்டம். குனிஞ்சுட்டே இருக்கணும். வேண்டாம் வேண்டாம். ஸோ மனுஷ உடம்பு சூப்பரா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அது போல இந்த நகரம் ரொம்ப நல்லா இருக்கு. நகரம்ன்றது இந்த உடம்ப. ஓகே. ஸோ இந்த நகரம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, இதுல வந்து ரொம்ப அழகான பூந்தோட்டங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ நான் என்னுடைய இந்திரியங்கள வந்து நான் ரொம்ப சந்தோஷமா அனுபவிச்சுக்க முடியும். அ நான் இந்திரிய சுகம் அனுபவிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆ நான் வாழறதுக்கு ஒரு நல்ல இடம் தேடின்னு இருக்கேன். ஸோ இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதுல எதுவும் குறையே கிடையாது. குறையே இல்லாம ரொம்ப நல்லா இருக்கு. அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சாச்சு. ஆக்சுவலா இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா, இமயமலைக்கு தக்ஷண அதாவது தென் பகுதியில பாரத வருஷம். நம்ம இந்தியா தான். அந்த இடத்த கண்டுபிடிச்சாச்சு. வந்தாச்சு. அந்த நகரத்துல 9 வாசல் இருக்கு. ஓகே. நமக்கு இருக்கக்கூடிய 9 துவாரங்கள்ல 9 வாசல் இங்க சொல்லப்படுறது. 9 வாசல் இருக்கு. அந்த நகரத்தினுடைய மதில், சுவறுகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. உள்ள பார்த்தா நெறைய பூங்காக்கள் இருக்கு, நெறைய கோபுரங்கள் இருக்கு, கால்வாய்கள், சாளரங்கள், வடிகால்கள், அந்த வீடோடைய மாடங்கள், அந்த பால்கனிஸ், பெரிய பெரிய ஜன்னலோட வீடெல்லாம் இருக்குப்பா. அந்த வீ அந்த அங்க இருக்கக்கூடிய மொத்தமே வீடுகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, தங்கம், வெள்ளி, இரும்பு இது 3ஆல செய்யப்பட்டதாக இருக்கு. ஓகேங்களா? இது 3ஆல செய்யப்பட்டதாக இருக்கு. அந்த நகரத்துல இருக்கக்கூடிய வீடுகளுடைய தரைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, நீலம், வைடூரியம், முத்து, மரகதம், ரத்தனம் அப்படின்ற கற்களால கீழ தரை ஃப்ளோரே அப்படி இருக்காம். அவ்ளோ பளபளன்னு இருக்கு. அந்த தலைநகரத்து அந்த வீடுங்க, அந்த நகரத்துக்குள்ள இருக்கிறது எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்ளோ அழகா இருக்கு. ஆக்சுவலா சொர்க்கத்துல இருக்கக்கூடிய போகவதி அப்படின்ற நகரத்த போல இது வந்து ஒத்து இருக்கு. அவ்வளவு அற்புதமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. அங்க வந்து நெறைய அரங்கங்கள், நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடங்கள், அப்புறம் உணவு விடுதிகள், சூதாட்டக்கூடிய விடுதிகள், சந்தைகள். ஏன்னா இப்போ நம்ம மார்க்கெட் பிளேஸ் வேணும் இல்லையா? எல்லாரும் போய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க. ஸோ அந்த சந்தைகள், அப்புறம் ஓய்வு இல்லங்கள், அதேபோல அங்க வந்து கொடியேத்துற இடம், தோரணங்கள் கட்டுறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. அங்க வந்து நெறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பூக்கள், அ அது இருக்கக்கூடிய அந்த பூங்காக்கள், அந்த பார்க் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. அந்த நகரமே ரொம்ப டிசைன் பண்ணி பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க அந்த நகரத்தையே. அங்க பார்த்தீங்க அப்படின்னா, அங்க வந்து ரொம்ப அழகான குளம், ஏரிகள் இதெல்லாம் வந்து இருக்கு. அங்க வந்து ரொம்ப மரங்கள், செடிகள், கொடிகள் இதெல்லாம் நிறைஞ்சு இருக்கு. அங்க வந்து அந்த மரங்கள், செடிகள் அந்த இடத்துல வந்து நெறைய பறவைகள், வண்டுகள் ஏன்னா நெறைய பூவெல்லாம் பூத்திருக்கு இல்லையா? ஸோ அதனால வந்து அதெல்லாம் வந்து கூட்டம் கூட்டமா வாழ்ந்துட்டு அதெல்லாம் கூட்டம் கூட்டமா வந்து அதே அந்த பறவைகளோட கீச்சு கீச்சு சவுண்டு, குக்கூ குயிலுடைய சவுண்டு, அந்த அம் தேனீக்களுடைய அந்த ரீங்காரம் இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அந்த குளக்கரையில இருக்கக்கூடிய அந்த மரங்கள் எல்லாம் வந்து அந்த காற்று வந்து எப்படி வீசுது அப்படின்னா, நீர் துளிகளோடு சேர்த்து அப்படியே சில்லுன்னுட்டு வீசுதாம். நம்ம மேல அத படும்போது நமக்கு அப்படியே ஆனந்தம் வந்துடும். அங்க வந்து நெறைய மிருகங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த நகரத்துல அந்த அதாவது அந்த குளத்தின் ஓரத்துல, ஏரி ஓரத்துல, நதி ஓரத்துலலாம் அந்த மிருகங்கள் எல்லாம் வந்து எப்படி வந்து ரிஷிகள் காட்டுல இருப்பாங்களோ, அதுபோல இந்த மிருகங்கள்லாம் ரொம்ப சாதுவான மிருகங்களா இருக்காம். எந்த ஒரு அ இப்ப ஒரு நம்ம ரோட்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து வீட்ல இருக்கிற நாய் சும்மாவே இருக்காது. நாம எங்கேயோ போனா கூட எங்கேயோ அப்படியே வள்ளு வள்ளு வள்ளுன்னு கொரைச்சுன்னு இருக்கும். எங்கேயோ ஒரு சத்தம், டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டா இது உள்ள வள வள வளன்னு கொலைச்சுண்டே இருக்கும். இல்லையா? ஆனா, அங்க இருக்கக்கூடிய அனைத்து மிருகங்களும் எப்படி இருக்காம்? எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியே இல்லாம எல்லாம் ரொம்ப சாதுவான மிருகங்களா இருக்காம்.
ஸோ இதெல்லாம் பார்க்குறாரு. அங்க இருக்கக்கூடிய அந்த குயில்களுடைய சத்தம், அந்த ரீங்காரம். ஸோ அங்க அ அந்த அந்த நகர அ சைடா போற வரவங்க எல்லாரும் ஆக்கர்ஷணம் பண்ணுதாம். ஆஹா! இந்த நகரத்துல போய் நம்ம வாழலாம் போல் இருக்கே! இவ்ளோ அழகா இருக்கே! இவ்ளோ ரம்மியமா இருக்கே! இவ்ளோ வளங்களோட இருக்கே! ம். ரொம்ப செழிப்பானதாக இருக்கு. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு நகரத்துக்குள்ள நம்ம போய் வாழலாமே! ஸோ இப்ப புரந்தரன் அந்த பக்கமா போறான். அந்த குயில்களோட சத்தம், மயில்களோட சத்தம், வண்டுகளோட ரீங்காரம், அந்த நதிகளோட சலசலப்பு சத்தம், அ அங்க இருக்கக்கூடிய அந்த நகரங்கள், அதெல்லாம் அந்த நகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய வீடுகள், நகரம் இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எவ்ளோ அழகா இருக்கு! அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு அழகான இளம் பெண் வரா. அந்த இளம் பெண்ணுக்கு துணையாக சேவை செய்யக்கூடிய 10 வேலைக்காரங்க வராங்க. அந்த ஒவ்வொரு வேலைக்காரனுக்கும் 100 மனைவிகள் இருக்காங்க. அவங்க அவங்க அப்பனா பாருங்க எவ்ளோ ஜனம் அப்படியே அந்த பெண் பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. அந்த பெண்ணுக்கு முன்னாடி ஒரு 5 தலை நாகம் வந்து அவள பாதுகாக்கிறதுக்கு அப்படியே போயிட்டுருக்கு. அந்த பெண் எப்படி இருக்கா அப்படின்னா, ரொம்ப இளமையோட, அழகோட இருக்கா. அவ வந்து எதையோ தேடிண்டு இருக்காளாம். அதாவது எனக்கு ஒரு நல்ல கணவன் வேணுமே அப்படின்னுட்டு ரொம்ப ஆர்வத்தோட, வெட்கத்தோட அவ வந்து அப்படியே தேடிட்டு இருக்கா. ஒரு நல்ல ஆண்மகன் நம்ம வந்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னுட்டு. அவள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கா அப்படின்னா, அவளுடைய முகம் அவ்வளவு அழகா வசீகரமா இருக்கு. அவளுடைய கண்களாகட்டும், அந்த மூக்காகட்டும், பற்களாகட்டும், அவளுடைய நெத்தி ஆகட்டும், அவளுடைய 2 காதுகள் ஆகட்டும், அந்த காதுகள்ல இருக்கக்கூடிய அந்த ஜிமிக்கிகள், ஸோ காதணிகள் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவள் அவள் மேல இவனுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே ஆசை வர ஆரம்பிக்குது. ம். அதேபோல அவ வந்து ஒரு மஞ்சள் நிற ஆடை போட்டுன்னு இருக்கா. இடுப்புல வந்து அந்த மேகலை அந்த ஒட்டியானம்லாம் கட்டின்னு இருக்கா. கால்ல வந்து அழகான அந்த சலங்கை, கொலுசு இதெல்லாம் போட்டுன்னு அப்படியே ஜல்லு ஜல்லுன்னுட்டு அவ போயின்னு இருக்கா. பார்க்கறதுக்கு அப்படியே ஏதோ தேவக்கன்னி போல இருக்காளாம். அப்சரஸ் போல இருக்கா. அப்புறம் அவளுடைய ரூபம் அவ்வளவு அழகாக ஆகர்ஷணமா இருக்கு. அப்படியே அதேபோல அவளுடைய அழகான அந்த மார்பகங்கள், அது அதன் மேல வந்து அந்த சேலை வந்து மூடப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு பெண் யானை எப்படி வந்து ரொம்ப நாணத்தோட நடந்து போகுமோ, அதுபோல இந்த பெண் வந்து இந்த அழகான பெண் என்ன பண்றாளாம், தன்னுடைய முந்தானியால தன்னுடைய மார்பகங்கள் வந்து மூடிண்டு அப்படியே வெட்கத்தால ரொம்ப வெட்கப்பட்டு அப்படியே நடந்து போறாளாம் அவ. அவளுடைய முகமாகட்டும், அவளுடைய அந்த புருவங்கள் ஆகட்டும், அந்த சிரிப்பாகட்டும், அவள பார்க்கும்போதே எல்லாருக்கும் காம இச்சை வந்துடும். அப்படி ஒரு பேரழகோட இருக்கா. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து என்ன கற்பனையான கதை தான். ஓகேங்களா? ஸோ இத வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இப்படி ஒருத்திய பார்க்கும்போது என்ன ஆகும் ஒரு ஆணுக்கு? கண்டிப்பா திருமணம் செஞ்சுக்கணும்னு தோணும் இல்லையா? ஸோ உடனே புரந்தரனுக்கு வந்து ஆசை வந்துடுச்சு. அதாவது அவளுடைய அழக பார்க்கும்போதே ஆசை வந்துருச்சு. இன்னும் அவளையே பார்த்துட்டே இருக்கான். தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கான். ஒரு வாட்டி பார்த்தாலே ஆசை வந்துரும். உன்ன பார்க்க பார்க்க இன்னும் என்ன ஆகும்? இன்னும் ஆசை அதிகமாகும். ஸோ புரந்தரனுக்கு வந்து இவள பார்த்த உடனே இன்னும் ஆசை அதிகமாயிண்டே இருக்கு. ஸோ அவன் வந்து ஒரு சிறந்த ராஜாவா இருக்கான். இப்ப வந்து அவளுடைய அழக பார்த்துட்டு அவன் வந்து மயங்கி போயிட்டான். இனி இவள நாம திருமணம் செஞ்சுக்கணும். இனி இந்த பெண்ண என்னால வந்து விட்டு இருக்கவே முடியாது. ம். அப்படி ஒரு பேரழகா இருக்கா. ஸோ உடனே அந்த பெண்கிட்ட வந்து கேட்கிறா. ஆ புரந்தரன் வந்து கேட்கிறான். நீ எங்கேருந்து வந்திருக்க? நீ யாரு? நீ யாருடைய பொண்ணு? அ ஆ உன்ன பார்க்கறதுக்கு இவ்ளோ அழகா இருக்கியே! ரொம்ப கற்பில் சிறந்தவளா இருக்கியே! நீ இங்க எதுக்காக வந்த? அதேபோல நீ எதையோ தேடின்னு இருக்கியே! ம். யார தேடின்னு இருக்க? தாமரை போன்ற கண்களை உடையவளே! அ உனக்கு பின்னாடி இந்த 11 மெய்க்காப்பாளர்கள் இருக்காங்களே! இவங்கலாம் யாரு? பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வேலைக்காரங்கலாம் யாரு?
உன்னை ரட்சிக்கக்கூடிய இந்த பாம்பு 5 தலை நாகம் இது என்ன அப்படின்னுட்டு அவர் வந்து கேட்டுட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? பாருங்க, நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இத்தனை 84 லட்சம் ஜீவராசிகள்ல மனுஷனா பிறக்கிறதா ரொம்ப 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 துர்லபம். ம் துர்லபம் மனுஷ ஜென்ம. ஸோ மனுஷனா பிறக்கிறது அவ்வளவு துர்லபம். ஆனா அந்த மனுஷ ஜென்மத்தை சரீரத்தை வாங்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? பகவானுக்கான பக்தி சேவையை செய்யணும். அததோ பிரம்ம ஜிக்ஞாசா. ஆனா அதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்போம். இப்போ 24 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 24 மணி நேரத்துல மிஞ்சி மிஞ்சி போனா நம்ம சாண்டிங் பண்ணக்கூடிய அந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் மட்டும்தான் பகவான்னு நினைச்சுட்டு இருக்கோம். மற்ற 22 மணி நேரமும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பௌதிகமா நமக்கான சேவையை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் அந்த 22 மணி நேரத்துல அந்த 2 மணி நேரத்தை பர்ஃபெக்டா பண்றோமா? இல்ல. அதுலயும் சாண்டிங் நம்ம பண்ணிட்டு இருப்போம், மனசு எங்கேயோ இருக்கும். கிளாஸ் கேட்டுட்டு இருப்போம், மனசு எங்கேயோ இருக்கும். போச்சா? ஸோ இப்படி என்ன பண்ணிட்டு இருப்போம்? அங்கேயும் ஏதாவது கொலாப்ஸ் பண்ணி வச்சுட்டு இருப்போம். ஸோ ஆக்சுவலா என்னன்னா, இந்த 24 மணி நேரத்துல நம்ம ஃபுல் நேரமும் எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம்? நம்மளுடைய சுகத்தை தான், நம்மளுடைய திருப்தியை தான் நம்ம வந்து யோசிச்சுட்டே இருக்கோம். இப்ப வந்து இந்த புரந்தரன் வந்து அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறான். நீ என்ன அந்த ரமாவோ, அதாவது அதிர்ஷ்ட தேவதையான மகாலட்சுமியோ, இல்லைன்னா சிவனுடைய மனைவியான பவானியோ, இல்லைன்னா நீ வந்து சரஸ்வதி தேவியோ, யாரு நீங்க? இவ்வளவு அழகா இருக்கீங்களே. அதாவது ரிஷிகளே மயங்கி விழுந்துருவாங்க. அப்படி ஒரு பேரழகா இருக்கீங்க. நீங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கணவன் வேணும்னு தேடுறீங்க போல இருக்கே. நான் வேணா உங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டுமா? உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவனா நான் இருப்பேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நான் வந்து செஞ்சு கொடுப்பேன். உங்களை வந்து நான் சந்தோஷமா வச்சுக்குவேன். உங்க கையில வந்து ஒரு தாமரை பூ இருந்துச்சு இல்லையா? அதை எங்கேயாவது போட்டுட்டீங்களா? அப்படின்ட்டு இந்த கேள்வி எல்லாம் கேட்குறாங்க. ஆக்சுவலா நீங்க வந்து லக்ஷ்மியாகவோ இல்ல பார்வதியாகவோ இல்ல சரஸ்வதி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா உங்களுடைய பாதம் வந்து நிலத்துல படுறது. ஏன்னா அவங்களாம் தேவர்கள், அவங்களுடைய பாதம் வந்து நிலத்துல படாது. ஆனா உங்களுடைய பாதம் வந்து நிலத்துல படுது. ஆனா நீங்க வந்து ஓகே, நீங்க பூலோகத்துல பிறந்த பெண்ணுன்னு மட்டும் தெரியுது. ஆனா இவ்வளவு பேரழகா இருக்கீங்க. அப்படியே பார்க்கறதுக்கு அப்சரஸ் போல இருக்கீங்க. தேவலோக பெண் போல இருக்கீங்க. நான் வந்து ஒரு அரசன். உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க. நான் வந்து திருமணம் செஞ்சுட்டு நான் வந்து உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறேனே அப்படின்னுட்டு கேக்குறாங்க. ஏன்னா உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு தெரியுங்களா? எனக்கு வந்து ரொம்ப கிளர்ச்சி ஊட்டுறதா இருக்கு. ரொம்ப ஆக்கர்ஷிக்கிறதா இருக்கு. உங்களுடைய புன்னகை அவ்வளவு வசீகரமானதா இருக்கு. ஸோ உங்களுடைய அந்த சிரிப்பு, உங்களுடைய நடை, உடை, பாவனை இதெல்லாம் வந்து என்னால உங்களை விட்டு பிரியவே முடியாது. அவ்வளவு அழகா இருக்கு. மன்மதனே மயங்கி விழுந்துடும். அப்படி இருக்கீங்க நீங்க. ஸோ உங்களுடைய புருவங்கள் வில்லு போன்னு இருக்கு. உங்களுடைய அந்த அழகான அந்த பார்வை இருக்கு இல்லையா? அப்படியே வேல் போன என்னுடைய ஹிருதயத்தை குத்துது. உங்களுடைய அழகான இந்த நீல நிற கருங்கூந்தல் அவ்வளவு அழகாக இருக்கு. உங்களுடைய அந்த பேச்சு, உங்களுடைய அந்த நாணம், அதாவது அந்த நடை உடை பாவனை இதெல்லாம் பார்க்கும்போது சான்ஸே இல்லை. உங்களை எங்களால விடவே முடியாது. நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய அந்த புன்னகை பூத்த அந்த முகம் என்னை அப்படி வசீகரிக்குது. அதனால என்னால உங்களை விட்டுட்டு இருக்கவே முடியாது. இதுவரை அந்த பொண்ணோட பேர் என்ன, ஊர் என்ன, என்னன்னு எதையும் தெரிஞ்சுக்கல. பார்த்த உடனே என்ன ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ இதெல்லாம் நாரதர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஓ அன்பார்ந்த மன்னனே, புரஞ்சரன் வந்து அந்த பெண்ணால இப்படி கவரப்பட்டுட்டான். அவன் வந்து இப்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா அவ கூட அனுபவிக்கணும்னு தான் ஆசைப்படுறானே தவிர அவனுக்கு இப்ப பொறுமையே இல்லை. அவளுடைய வார்த்தையெல்லாம் கேட்குற அளவு கூட அவனுக்கு
இல்ல, அவ்வளவு மோகம் வந்துடுச்சு அந்த பெண் மேல, அவ்வளோ கவரப்பட்டுட்டாங்க. அந்த பெண் வந்து சொல்றா, என்ன சொல்றா தெரியுமா? ஓ சிறந்த மன்னனே, மனிதர்களில் சிறந்தவரே, ஆக்சுவலா என்ன பெத்தது யாருன்னு எனக்கே தெரியாது, நான் எங்கேருந்து வந்தேன்னு எனக்கு தெரியாது. ஆ இவங்க என் பின்னாடி வராங்க இல்லையா, என்ன பாதுகாப்பாளர்கள், அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வேலைக்காரங்க, இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்கன்னு எனக்கும் தெரியாது. என்னை ரட்சிக்கக்கூடிய இந்த 5 தலை நாகம் இருக்கு இல்லையா, இதுவும் எப்படி என்னை வந்து ரட்சிச்சிட்டு இருக்குன்னு அதுவும் எனக்கு தெரியாது. இது இரவு பகலா என்னை ரட்சிச்சுட்டே இருக்கு, காப்பாத்திட்டே இருக்கு. ஆனா இது எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து அறியாமையில மூழ்கி இருக்கேன். ஆக்சுவலா எனக்கு ஒண்ணுமே எனக்கு தெரியாது. பட் நான் சந்தோஷமா இருக்கேன். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். நீங்க வந்து என்ன திருமணம் செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து உங்கள ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறேன். சந்தோஷமா வச்சுக்கிறேன், சந்தோஷமா பார்த்துக்கிறேன். அப்படின்ட்டு அந்த பெண் வந்து சொல்றா. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்களேன், அது அனைத்தையும் நான் வந்து செய்யறேன். உங்களுக்கு உங்களுக்கு வந்து மங்களம் உண்டாகட்டும். உங்களுடைய இந்திரியங்கள், உங்களுடைய புலன்களை வந்து நான் வந்து திருப்திப்படுத்துறேன். உங்களுடைய தீராத ஆசை என்ன இருக்கோ சொல்லுங்களேன், அதெல்லாம் நான் வந்து தீர்த்து வைக்கிறேன். நான் எங்களுடைய நண்பர்கள், என்னுடைய பணியாளர்கள் எல்லாரோட சேர்ந்து நான் வந்து உங்களை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்குவேன். ரொம்ப திருப்தியா வச்சுக்குவேன். நோ டவுட். ஏன்னா இந்த நகரம் இருக்கு இல்லையா, இது வந்து 9 வாசல் இருக்கு. 9 வாசல் மூலியம் நம்ம வந்து எப்படி வேணாலும் ரொம்ப சந்தோஷமா திருப்தியா இருக்க முடியும். உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன், வாங்க அப்படின்னுட்டு உள்ள அழைச்சிட்டு போறான். போனதுக்கு அப்புறம் 100 வருஷங்கள் ரொம்ப இந்திரிய சுகத்தோட, காம சுகத்தோட, மோகத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இணை பிரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. இனி ஒரே ஒரு நிமிஷம் கூட அவளை விட்டு இருக்கவே முடியாது, அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ பால் உறவுல அப்படி ஒரு காமத்துல மோகிச்சு போயிருக்காங்க. ஏன்னா மனிதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்படிதான் என்ன மோகத்தாலையும் காமத்தாலையும் மூடர்கள் ஆயிடுறாங்க, அறியாமையில விழுந்துடுறாங்க. ஆக்சுவலா இந்த 84 லட்சம் ஜீவ ராசிகள்ல எல்லா ஜீவராசிகளும் இந்த காம சுகத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கு. அப்ப மனிதர்கள் என்ன அதை விட சிறந்தது அப்படின்னா, நாம் வந்து அததோ பிரம்ம ஜிக்ஞாசா, பகவானை பற்றி கேட்கணும், பகவானுக்கான பக்தி செய்யணும். ஆஹ் நாமளும் அதே மிருகங்கள் செய்யக்கூடிய அதே வேலைகளை திரும்ப செஞ்சுட்டு இருந்தோம், காமசாஸ்திரத்தை படிக்கிறது, காமத்தையே கதின்னு வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நமக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஸோ இப்படியே இந்திரிய சுகம் தான் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, தர்ம அர்த்த காம அவ்வளவுதான், அதோடு முடிச்சுடுது அவங்க லைஃப். மோக்ஷம் அதை மட்டும் விட்டு விடுறாங்க. இப்படி அவங்களுக்கு தேவையான யாக யஜ்ஞங்களை செய்யறது, பூஜைகளை செய்யறது, மனைவி குழந்தைகள், இதன் மூலயமா அப்புறம் வந்து குழந்தைகள், பேர குழந்தைகள் அப்படின்னுட்டு அந்த சந்தோஷத்தை விருத்தி செஞ்சுட்டே இருக்காங்களே தவிர மோக்ஷ வழிக்கு மட்டும் போகிறதே இல்லை. ஸோ அப்பனா என்ன, இது வந்து இவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆக்சுவலா 2 மார்க்கம் இருக்கு, பிரவருத்தி மார்க்கம், நிவృத்தி மார்க்கம். ஸோ இவங்க பண்றது என்ன அப்படின்னா பிரவருத்தி மார்க்கம். ஒன்லி இந்திரிய சுகம், இந்திரிய சுகம், இந்திரிய சுகம். இப்போதைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன்னா அவ்வளோதான், முடிஞ்சது. இன் ஃபியூச்சர் நெக்ஸ்ட் ஜென்மத்தை பத்தி அவங்க வந்து யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ அப்படி ஆன்மீகத்தை பத்தி யார் யோசிச்சு அதற்கான வழிகளை செய்யறாங்க, அதுதான் என்ன நிவృத்தி மார்க்கம். அதை வந்து இவங்க செய்யறத விட்டு விடுறாங்க. என்ன பண்றது? ஸோ அந்த பெண் வந்து சொல்லிட்டு இருக்கா, என்ன, எனக்கு என்னுடைய பெற்றோர்கள்லாம் எதுவுமே தெரியாது, வெறும் எனக்கு அதாவது சொன்னா இல்லையா, நான் சந்தோஷம் ஒன்று வச்சுக்குவேன், சந்தோஷத்தை கொடுப்பேன் அப்படின்ட்டு, அதே போல இன்பத்தை கொடுத்துட்டு இருக்கா, இந்த இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா, அவ்வளவுதான் முடிஞ்சது. ஸோ நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மனித சரீரத்துல இருந்துண்டு இப்படிதான் இன்பத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, எல்லார வாழ்க்கையை தான் கதின்னு நினைச்சுட்டு இருக்காங்க. சில ரிஷிகள் ஆகட்டும், இப்படி தபசுல இருந்து கீழே தவம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த தவத்துல இருந்து கீழே விழுறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? அதேதான்.
ஏதாவது அப்சரஸை பார்த்துட்டு மயங்கி கீழே விழ வேண்டியதுதான். ஸோ அதே போலதான் இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, புரஞ்சரன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதையே தான் பண்ணிட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போது இந்த உடம்பு சுகத்தை, காம சுகத்தை யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? அப்படி ஒரு ஆனந்தம், அப்படி ஒரு சுகம் அந்த இதுலயே வந்து லயிச்சு போய் இருக்கான். அதை விட்டு அவனால வந்து முடியல. வீடு, மனைவி, மக்கள், ஆடை, அலங்காரம், ஆபரணங்கள், சொத்து பத்துன்னுட்டு இதையே அவன் வந்து முழுகி போயிருக்கான். கர்மிகள் பண்ணக்கூடிய அதே விஷயத்தான் பண்ணிட்டே இருக்கான். அதுல இருந்து அவனால வெளியே வர முடியவே இல்லை. ஏன்னா பெண்ணுடைய சுகம்ன்றது அவ்வளவு ஈர்க்கக்கூடியது. ஸோ அதுல இருந்து வெளியே வர்றது சான்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் அப்படியே அன்பால இப்படியே லயிச்சு இருக்காங்க. அந்த ஆணும் புரஞ்சரனும் புரஞ்சனியும். ஓகே, அவ பேரு புரஞ்சனி. புரஞ்சரன் புரஞ்சனி 2 பேரும் அப்படியே ஆணும் பெண்ணும் லயிச்சு இதுலயே 100 வருஷங்கள் அப்படியே வாழ்ந்து சந்தோஷமா இருக்காங்க. புரஞ்சரனும் ரொம்ப வீர தீரத்தோட தன்னுடைய வாழ்க்கைய வந்து நடத்திட்டு இருக்கான். இப்ப வெயில் காலம்னா ஆறு, குளங்கள், ஏரிகள் அங்க போய் தன்னுடைய வாழ்க்கைய வந்து சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்கான். இரவு பகலா வந்து ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். இப்ப அந்த 9 வாசல் இருக்கு இல்லையா? ஸோ அங்கேயும் போய் சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதாவது 9 வாசல் வந்து மேல வந்து 7 வாசல் இருக்கு, கீழே 2 வாசல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் என்ன இது, ஏன்னா இப்ப அந்த நகரமே என்ன, நம்மளோட மனித சரீரம் தான். அந்த 7 வாசல் என்ன அப்படின்னா, 2 கண்ணு, 2 மூக்கு, வாய், 2 காது. ஓகே, மொத்தம் 7 அடிச்சா கீழே மலஜலம். ஓகே, 9. ஸோ அந்த இதால என்னென்ன சுகத்தை வந்து அனுபவிக்கிறோம் அப்படின்னுட்டு அதையும் நம்ம வந்து இப்ப பார்க்கலாம். ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இப்படி மொத்தம் அந்த 9 வாசல், மேலே 7 வாசல், கீழே 2, மொத்தம் 9 வாசல். அந்த 9 வாசலை வந்து சுக போகங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதாவது இப்ப ஒரு எக்ஸாம்பிள், நீங்க வந்து இப்ப சூரிய உதயம் ஆகுது, கிழக்கு திசையில சூரிய உதயம் ஆகுது. இப்ப சூரியன் எதிர நீங்க நின்னுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அப்படி நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்புறம் கற்பனை பண்ணிருந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஈஸியா நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து புரியும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, கத்யோதா, கத்யோதா ஆவிர்முகி, அதாவது 2 கண்கள். இப்ப லெஃப்ட் சைடு கத்யோதா, அவனுடைய லெஃப்ட் சைடு கண்ணு வந்து கத்யோதா, ரைட் சைடு இருக்கக்கூடிய கண் என்ன, ஆவிர்முகி. ஸோ அதுதான் 2 வாசல். அதன் மூலியமாக அவன் வந்து என்ன பார்க்குறான், விப்ராஜிதம் அப்படின்ற ரூபங்களை பார்க்க முடியுது. வண்ணங்கள், ரூபங்கள் இதெல்லாம் அவனால பார்க்க முடியுது. இப்போ நம்ம எங்கேயாவது இப்போ ட்ரிப்பு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மட்டும் தனியாக போனோம்னு வச்சுக்கோங்க, செம்ம போர் அடிக்கும். கூட நம்ம ஃப்ரெண்டு யாராவது அழைச்சின்னு போனோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஜாலியாக என்ன பண்ணுவோம், 2 பேரும் ஜாலியாக சுற்றுறது, பேசுறது எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அது போல் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னுடைய நண்பன் ஒருத்தனை அழைச்சிட்டு போகிறான். அவன் தான் யார் அப்படின்னா துயுமான். எது, அந்த கண் திருஷ்டி பார்க்குற அந்த சக்தியின் மூலியமாக அந்த ஆனந்தத்தை, அந்த ரூபத்தின் ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். ஓகே, அடுத்தது நளினி, நாளினி அப்படின்ற சுவாச துவாரங்கள், மூக்கின் துவாரங்கள். ஓகே, ஸோ அது அந்த 2 துவாரங்கள் பாருங்க, நமக்கு வந்து ஓகே இன்னும் இத்தனை கிலோமீட்டர் போல ரைட் சைடு திரும்பினா திருச்சி, இந்த பக்கம் போனா இந்த ஊர் வரும், இந்த பக்கம் போனா அந்த ஊர் வரும் அப்படின்னு நமக்கு அங்க போர்டு வந்து போட்டிருக்கும். ஸோ அதன் பிரகாரம் நம்ம வந்து போவோம் இல்லையா? அது போல எந்தெந்த வழியில வந்து போய் இன்பத்தை அனுபவிக்கிறான் அப்படின்ட்டு சொல்லப்பட்டுட்டு இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த 2 வாசல் இது வந்து என்ன அப்படின்னா, அவனுடைய நண்பன் யாரு அப்படின்னா அவதூதா அப்படின்னு நண்பனோட போறான். ஸோ ஆக்சுவலா எதை அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா, அந்த இடம் வந்து சௌரபம், அதாவது வாசனையை அனுபவிச்சுட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ நண்பன் எதன் மூலியமாக, தன்னுடைய நண்பனான அவதூதன் மூக்கின் மூலியமாக தன்னுடைய
அந்த வாசனை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கான். ஓகே, அடுத்த துவாரம் என்ன அப்படின்னா, இதுதான் ரொம்ப மெயின் துவாரம், வாய். ஸோ இந்த வாயின் மூலியமாக நம்மளால என்ன பண்ண முடியும்? ஏன்னா இந்த உடம்புக்கே உணவு போடுறது இந்த வாய் மூலியமா தான், இல்லையா? நம்ம வந்து சாப்பிட்றது, பேசுறது இரண்டும் வந்து அதில் தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இதன் மூலியமாக 2 விஷயங்கள் அவன் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கான். என்ன? பகுதனம், ஆபனம். ஒன்று வந்து சாப்பிட்றது, ஒன்று வந்து பேசுறது அனுபவிச்சுட்டு இருக்கான். எதன் மூலியமாக அப்படின்னா, ஒன்று நாக்கு, ரசாஜன நண்பன் ரசாஜனன் மூலியமாக, இன்னொன்று வந்து விபணன் பேச்சு தன்மையின் மூலியமாக, பேச்சு அந்த சக்தியின் மூலியமாக அனுபவிச்சுட்டு இருக்கான். அடுத்தது தெற்கு திசை, தக்ஷணம், தெற்கு திசையில இருக்கக்கூடிய, அதாவது இப்போ நீங்கள் தெற்கு பக்கம் எது வரும் உங்களுக்கு? ரைட் சைடு காது. ஏன்னா நீங்கள் இப்போ ஈஸ்ட் சைடு சூரிய உதயத்தை பார்த்து நின்றுட்டு இருக்கீங்க. அப்போனா உங்களுடைய ரைட் சைடு காது நமக்கு தெற்கு பக்கமாக இருக்கும், இல்லையா? ஸோ தெற்கு பக்கமாக இருக்கக்கூடிய காது என்ன அப்படின்னா, அது வந்து பித்ருஹு. ஓகே, ஸோ அடுத்தது இந்த பித்ருஹு, இது வந்து தக்ஷண பாஞ்சாலம். அந்த இடம் என்ன? தக்ஷண பாஞ்சாலம். ஸோ அதை கேட்குற சக்தி, காதுன்னு ஒன்று இருந்தால் தான் நம்மளால காது கேட்க முடியும். ஸ்ருததரன். ஓகே, ஸ்ருததரன் அவன் மூலியமா, காதின் மூலியமா நம்மளால கேட்குற சக்தியை வந்து பார்க்க முடியுது. அதே போல வடக்கு பக்கம் திசையில் இருக்கிறது நம்மளோட லெஃப்ட் சைடு காதா இருக்கும், இல்லையா? ஸோ அது வந்து உத்தர பாஞ்சாலம்னு சொல்லப்படுறது. ஸோ இதன் மூலியமாக நம்ம வந்து அதை காதின் மூலியம் நம்மளால கேட்குற சக்தி வந்து அனுபவிச்சுட்ருக்கோம். அடுத்தது வந்து இப்போ 5 என்னென்ன பார்த்தாச்சு? பஞ்சேந்திரியங்கள் முடிஞ்சிடுச்சு. என்னென்ன? அதாவது 7 துவாரங்கள் பார்த்தாச்சு. 2 கண்ணு, 2 மூக்கு, அப்புறம் வாய், அப்புறம் வந்து 2 காதுகள். ஓகே, மொத்தம் 7 ஆயிடுச்சு. ஸோ 7 முடிஞ்சு. அடுத்தது 8வது என்ன அப்படின்னா ஆசுரி. ஆசுரி அப்படின்னா என்ன? ஜலம் கழிக்கக்கூடிய இடம். ஓகேங்களா? ஸோ அதனுடைய நண்பன் யாரு அப்படின்னா துர்மதன். ஸோ அறியாமை. ஓகே, ஸோ இதன் மூலியமாக அவன் வந்து இந்திரிய சுகம், கிராமகம் அப்படின்னா என்ன அப்படின்னா செக்ஸ் லைஃப், காம உணர்ச்சி, அதை வந்து அனுபவிக்கிறான். அதனால வந்து ரொம்ப திருப்தியா இருக்கான் ஆசுரி மூலியமாக. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா மலம் கழிக்கக்கூடிய இடம் நிர்ருதி. ஸோ இது என்ன அப்படின்னா, இது வந்து வைசசம் அப்படின்னு சொல்லப்படுறது. இது வந்து லுப்தகம், அதாவது தன்னுடைய நண்பன் லுப்தகம் மூலியமாக பேராசை. ஸோ அதுதான் வந்து அந்த இடத்துல வந்து சொல்லப்படுறது. அடுத்தது வந்து ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்தது வந்து 2 நண்பர்கள். அவங்க யார் அப்படின்னா நிர்வாக் அப்புறம் வந்து பேசஸ்ருக். ஸோ இது 2ம் என்ன அப்படின்னா கைகளும் கால்களும். ஏன்னா இவங்க வந்து துவாரங்கள் கிடையாது, ஆனால் இந்த உடம்புக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இதுதான் வந்து செய்யறது. இப்போ நடக்கணும் அப்படின்னா நடந்து போகிறது, ஒரு இடத்துக்கு நடந்து போ. பட் இதுக்கு வந்து துவாரங்கள் கிடையாது, பட் ஒன்லி கட்டளைகளை வந்து செயல்படுத்தும். இதுக்கு வந்து துவாரங்கள், இது 2த்துக்கும் கைகளுக்கும் கால்களும் துவாரங்கள் இல்லை. பட் சொல்றத கால்களால் நடந்து போக முடியும், கைகளால் நமக்கு நம்ம சேவை செஞ்சுக்க முடியும், அனைத்து செயல்களும் செஞ்சுக்க முடியும். ஓகே, இந்த 2 நிர்வாக் அப்புறம் வந்து பேசாஸ்ருத். ஓகே, அடுத்தது வந்து என்ன அப்படின்னா மனசு அப்படின்ற விஷூசீனன். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா சந்தோஷத்தை, அதாவது மனசு இது வந்து எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணும். எப்பவுமே தன்னுடைய மனைவி குழந்தைகளோட திருப்தியா, ஆனந்தத்தோட, மோகத்தோட, திருப்தியா, மகிழ்ச்சியா, ஆனந்தமா இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இந்த பௌதிகத்தில் இருக்கக்கூடிய சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணத்தின் மூலியமாக திருப்தியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க. இப்படி இவன் என்ன, இந்த புரஞ்சரன் என்ன பண்ணா, இந்த நகரத்திலேயே தன் மனைவியோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அதாவது தன்னுடைய மனைவி அந்த அரசி,
அவ வந்து அவ குடிச்சா இவன் குடிக்கிறான். அவ சாப்பிட்டா இவன் சாப்பிடுறான். அவ தாம்பூலம் போட்டா இவன் தாம்பூலம் போடுறான். அவ அழுதா இவன் அழறான். அவ பாடினா இவங்களும் பாடுறான். அவ சிரிச்சா இவனும் சிரிக்கிறான். அவ சாப்பிட்டா இவனும் சாப்பிடுறான். அவ தூங்குனா இவனும் தூங்குறான். ஸோ இப்படி அவ அ என்ன பண்றாளோ அதையே தான் இவனும் பண்ண ஆரம்பிக்கிறான். புரஞ்சினி என்ன பண்றாளோ, அதே தான் புரஞ்சனனும் பண்ண ஆரம்பிக்கிறான். அவள விட்டு ஒரு க்ஷணமும் இவன் வந்து இருக்கிறதே இல்ல. அவளே தான் தன் கதி அப்படின்ட்டு அப்படி திருப்தியோட வந்து ராஜா புரஞ்சரன் வந்து இருந்துட்டு இருக்கான். ஏன்னா புரஞ்சரன் வந்து தன்னுடைய ஆசை மனைவியால அப்படி மயக்கப்பட்டு இருக்கான் வந்து. இந்த உலகத்துல என்ன நடக்கிறதுனே வந்து யோசிக்கவே இல்லை. அவ என்ன சொன்னாலும் நில்லுனா நிக்கிறான், உட்காருனா உட்கார்றான். அது போல எப்படி இருக்கான் அப்படின்னா, ஒரு குரங்காட்டி குரங்க வந்து ஆட்டி வைப்பான் இல்லையா? கையில ஒரு குச்சி வச்சுட்டு, "ஏய் எழுந்துரு, ஏய் உட்காரு, ஏய் ஆடு." ஸோ அந்த குரங்காட்டி எப்படி அந்த குரங்க ஆட்டி வைக்கிறானோ, அது போல அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? புரஞ்சினி வந்து இந்த புரஞ்சரனை வந்து ஒரு குரங்கை போல ஆட்டி வச்சுட்டு இருக்கா. அதே போலதான் இவனும் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஆடின்னு இருக்கான். ஓகேங்களா? ஸோ இதோட நமக்கு வந்து ஏன்னா இப்ப இந்த கதையை பார்த்தோம் இல்லையா? இந்த கதையோட விளக்கத்தை நம்ம அடுத்த அத்தியாயத்துல தான் பார்க்க போறோம். இதோட நமக்கு 25வது அத்தியாயம் முடியறது. ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.